காலையில் நேரம் இருக்க ஏஞ்சாலும் என்னடா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு யோசிக்கிறப்ப வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நேரத்துலையும் ஆபத்து பாண்டவன் மாதிரி எப்பொழுதும் இவன் நமக்கு கை கொடுப்பான். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ரெட் ரைஸ் புட்டு மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவு எதில் எடுத்தோமோ அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுறணும். பார்க்கும்போது தண்ணியோட அளவு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஊற ஊற கரெக்டாக வந்துடும். 10 நிமிஷம் போல் ஊற வச்சாலே மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வரும், உபரியும் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த புட்டு மாவை நம்ம விருப்பமான ஷேப்பில் விருப்பமான பிளேட்டில் வச்சு 10 நிமிஷம் போல் ஆவி காமிச்சு வேக வச்சு எடுத்தாலே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். புட்டு ரெடி பண்ணது போக மீதமாக இருக்கக்கூடிய மாவு இருக்கும் இல்லையா, அந்த மாவு நான் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸ்நாக்ஸ் டைமில் அல்லது நைட் டின்னர் கூட நாங்கள் புட்டை ரெடி பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். புட்டு சூடாக இருக்கும்போதே நெய், நாட்டு சக்கரை, தேங்காய்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதும் மதியம் லஞ்சுக்கு சிம்பிளாக என் பசங்களோட ஃபேவரட் பீட்ரூட் ரைஸ், வாழைக்கட்டை ஃப்ரை அண்ட் ஸ்நாக்ஸு கொண்டக்கடலை.